இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்கள் டெஃபினட்டாக வந்து பண்ணியிருப்பீங்க. அது ஆப்ஷன் பையிங்காக இருக்கலாம், இல்லைனா செல்லிங்கா, ஏதோ ஒன்று. ஆனால் டெஃபினட்டாக அதில் வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்களா அது ஒரு சைடு இருந்தாலுமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பண்ணின அத்தனை பேர்லேயுமே எத்தனை பேர் வந்து இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க? ஸோ அதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து கவுண்ட் கம்மி தான். நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து நிறைய மக்கள் வந்து ஏன் பண்ணலை அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்னென்னா, எனக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்குன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் நான் என்னால் எடுத்து வைக்க முடியலை. ஓகே, அதை வந்து நான் கொஞ்ச நாள் தான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதை வந்து நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சில பேர். ஸோ இந்த இன்வெஸ்டிங்கை நான் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு இது நம்ம எடுத்தோம் அப்படின்னம்னா, அதை வச்சு ஒரு புக்கே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிங் பண்ணாததுக்கான காரணங்கள் இருக்கு. ஆனால் முக்கால்வாசி பேர் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அப்போது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆனால் இன்வெஸ்டிங் ஏன் பண்ண மாட்டீங்க? இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது பதில் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அதுக்கான ஒரு கம்ப்ளீட் திங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஒரு அசட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சொத்து. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வளருது பார்த்தீங்களா? ஸோ அந்த வளர்ந்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்டிங். ஏதோ ஒரு சம்திங்கில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பணத்தை முதலீடு பண்ணுறீங்க. இங்கே ஜென்ரலாக எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். லேண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் நிறையா. ஓகே, இன்னொன்று வந்து கோல்டில் நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த ரெண்டுமே என்னென்னா, ஏன் மக்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை, ஓகே சேஃபஸ்ட்டு திங்காக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை வந்து பண்ணுறாங்க. இப்போ லேண்டில் போடுறோம், அந்த லேண்ட் வந்து ஜீரோ ஆகாது. ஒரு கோல்டில் போடுறோம், கோல்டு ஜீரோ ஆகுமா? இது நாள் வரையும் ஆனதில்லை, பட் சொல்கிறேன், கொஞ்சம் இறங்கலாம் ஏறலாம் அப்படி தான் இருக்குமே தவிர ஓவரால் பார்த்தோம்னா அதோட ரேட்டு வந்து ஏறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுலையும் பண்ணுறோம். ஆனால் இதே மாதிரி ஏன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு வரும்போது ஃபஸ்ட்டு திங் என்ன வருது அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஓகே, இந்த ரீட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்லாம் எல்லாமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்னென்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயும் போகலாம், 100 ரூபாயிலிருந்து அந்த கம்பெனி ஜீரோ ஆகி டீலிஸ்ட்டும் ஆகலாம். ஸோ இந்த ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. அது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், இது ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த டவுட்டில் வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு மக்கள் என்னென்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை அவங்களோட ஃபண்ட்ஸ் ஃபுல்லாத்தையுமே மூவ் பண்ணுறாங்க. மார்ஜின் எடுக்கிறாங்க, ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ப்ராஃபிட்டா லாஸா எதுவுமே தெரியாது, பட் அவங்க கீப் ஆன் அதை பண்ணுறாங்க. ஆனால் இதே மாதிரி இன்வெஸ்டிங்கை பண்ணுறாங்களான்னா கிடையாது. அப்போது இவங்க ஏன் அதை பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு திங்க் பண்ணலன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ஃபண்ட்ஸ் வருது, நான் உடனே அதை ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மூவ் பண்ணுறேன், இல்லை நான் செலவு பண்ணுறேன், என் ஃபேமிலிக்காக நான் பண்ணுறேன், இல்லை என்னோட பேஷனுக்காக பண்ணுறேன், இல்லைனா இஎம்ஐ சம்திங் ரெண்ட்டு கார் டியூ சம்திங் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சாரேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, இப்போது உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு 30,000 வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்போது இந்த 30,000ல் வந்து 10% வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போது ஒரு 3,000 ருபீஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற மேபி உங்களோட கபோர்ட்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு ட்ராவ்லையோ சம்திங் வந்து எடுத்து வச்சுங்க, ஒரு பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு 30,000 எனக்கு நீங்கள் வந்திருக்கு, இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 3,000 ரூபாய் விச் இஸ் 10%, அதை வந்து நான் எடுத்து வைக்கிறேன். இதை நான் எத்தனை நாள் பண்ண போகிறேன், 3 மாதம் பண்ண போகிறேன். அப்போ 3 டைமா, அப்போது இந்த 3,000 அப்படிங்கிறத 3 டைம் 9,000 ரூபாய் இப்போ நான் எடுத்து என்ன பண்ணிட்டேன், உள்ளே வச்சிட்டேன். இப்போது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஆனால் இது வந்து என்னென்னா வளராது, டிப்ரிஷியேட் தான் ஆகும். ஏன்னா நமக்கு இந்த இன்ஃப்ளேஷன் இருக்கிற இந்த 9,000 அப்படிங்கிற டிப்ரிஷியேட் ஆகும். ஆனால் நமக்கு என்ன, இது அப்ரிஷியேட் ஆகும். அப்போ நம்ம ஏதோ ஒரு சம்திங்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 3 மாதத்தில் உங்களோட பிரெயினை அதுக்காக ட்ரெயின் பண்ணிட்டோம்.
எனக்கு வந்து ஒரு சேலரி வந்துருச்சா, நான் வந்து 10% எடுத்து எப்பவுமே நான் உள்ள வச்சுருவேன். அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு 3 மாசத்துல உங்க பிரெயின் அத நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். 3வது மாசம் கழிச்சு 4வது மாசம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த 30,000 வந்ததுக்கப்புறம் உங்க பிரெயின் என்ன சொல்லும்னா, ஃபர்ஸ்ட் அந்த 3,000 எடுத்துறலாம். எடுத்து உள்ள வச்சிரலாம்ன்னு வரும். ஓகே. இப்போ உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சேவிங்ஸ்க்கு உள்ள போயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 4த் மந்த்ல இருந்து தான் நம்ம இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. நான் முன்னாடியே சொன்ன மாரி, கோல்டோ, லேண்டோ நமக்கு 0 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். அது வந்து நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். நடக்கலாம். பட் இது நாள் வரைக்கும் அந்த மாரி பெரிய லெவல்ல நெறைய பேருக்கு நடந்தது இல்லாததுனால, மக்கள் அத சேஃபஸ்ட் திங்கா பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஆனா, இந்த கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன தோணுது? ரூ. 100லேருந்து ரூ. 1000 போகலாம். ரூ. 100லேருந்து 0வும் ஆகலாம். டீலிஸ்ட் ஆகலாம். இதெல்லாம் தோணும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள டைரக்ட்டா போறதுக்கு விடாது. ஓகே. அப்போ நான் அத டைரக்ட்டா எனக்கு பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, இந்த இடத்துல தான் என்ன வரும் அப்டின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கங்க. அந்த கம்பெனி ஒரு ஓனர் இருப்பாரா? ஸோ அவரு வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜர்ன்னு சொல்லிக்கலாம். ஓனர்ன்னு வேணாம். ஃபண்ட் மேனேஜர்ன்னு வச்சுக்கங்க. இப்போ அந்த கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 3000 தர்றீங்க. இப்ப நான் ஒரு 3000 தர்றேன். இன்னொருத்தர் 10,000 தர்றாரு. இன்னொருத்தர் ரூ. 1000 தர்றாரு. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியால என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு வரும்போது நெறைய டவுட் இருக்கும். நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே ரிஸ்க் இருக்கே அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, உங்கள் மைண்டுக்கு இப்போ இது நாள் வரையும் எனக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து மித்ததுக்கு செலவு பண்ணிடுறேன். ஆனால் வந்து இந்த இன்வெஸ்டிங்க்கு வந்து நான் எடுத்து வைக்கல. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து பில்டு பண்ணணும். ஒரு 3 மந்த்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 10% மட்டும் எனக்கான ஃபண்ட்ஸாக நான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ என் 3 மாசத்துல என்ன நடந்துரும் அப்படின்னா, என் மைண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். பணம் வந்துச்சுன்னா 10% எடுத்து ட்ராக்குள்ள வைக்கணும். ஓகே. 4த் மந்த்லேருந்து தான் நான் என்ன பண்ண போறேன், இன்வெஸ்ட் பண்ண போறேன். இன்வெஸ்ட் பண்ணும்போது என் மைண்ட் என்ன சொல்லும்? இல்ல இதுல நெறைய ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிற சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்ணுவேன், நான் போய் எந்த கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. எந்த கம்பெனில எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்களோ, அவங்கள தான் நான் சூஸ் பண்ண போறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்றது, எங்க நம்ம டோட்டல் டேட்டாவ பார்க்கறது, ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ணாம அந்த நம்ம நாட்களை ஓட்டுறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் சம்திங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி இப்போ நமக்குள்ள இருக்கும். கரெக்டா? அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஹேபிட் தான். ஏன்னா இந்த 10% ரூல் வந்து சிம்பிளாக வந்து ஒரு புக்கில் நான் படித்தது. ஓகே. ஸோ த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோன் அந்த மாதிரி ஒரு புக்கு. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிங்கனாலும் சரி, அதில் 10% உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த 10% நமக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம நிறைய செலவுகள் பண்ண தான் செய்கிறோம். நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம், மூவி போகிறோம், இந்த மாதிரி நிறையா பண்ண தான் செய்கிறோம். ஆனால் இந்த 10% நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து முதலீடு பண்ண போகிறோம். இதுவுமே உங்களுக்கான காசு தான். ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காசாக தான் நம்ம இதை வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஓவரால் திங். பட் இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும், அந்த 3 மந்த்ஸ் கழிச்சு 4th மந்த்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக பார்க்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளே என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, மக்கள் ஃபஸ்ட்டு அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறதே அவங்க பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதுக்காக இந்த 10% 3 மந்த்ஸ் வந்து அவங்கள வந்து சேவ் பண்ண வைக்கணும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுற நிறைய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க, எதில் பண்ணணும்னு தெரியல. அப்படிங்கும்போது இப்போ அவங்களுக்கான இது வந்து இந்த 3 மந்த்ஸ் கழிச்சு என்ன நடக்கணும் அப்படின்னா, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகணும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்களோட பணத்தை கொடுக்கும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ இதுதான் எங்களோட கம்ப்ளீட் ஐடியா ஃபார் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேளை இது நாள் வரைக்கும் இந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்காமல் இருந்தீங்கனாலோ, இல்லை ஒரு வேளை வந்துட்டு
ஒரு டவுட்லேயே வந்து நீங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ, இதுக்கு அடுத்து 10% அப்படிங்கிறது எடுத்து வைங்க. 3 மந்த்ஸ் கழிச்சு அது எப்படி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளேயே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி எல்லாமே இருக்குது. பட் இன்வெஸ்டிங் சைட்லையுமே இது எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.